ஹாய் எவ்ரிவான். மலரின் பயணம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் இனிய ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள்ங்க. இது எந்த கடைன்னு பார்த்தீங்கன்னா ஜிஆர்டி தான். ஜிஆர்டியில் நான் என்னோடய இன்ஸ்டா கோல்டு ஸ்கீம் வந்து 2 ஸ்கீம் வச்சுருந்தேன். ஸோ அதில் ஒன்றை வந்து நேற்று போய் க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்துட்டேங்க. பட் இன்றைக்கி பார்த்தா அதை விட ஒரு முந்நூறுரூபா கம்மியாக இருந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் ஜாயின் பண்ண ஸ்கீமில் வந்து 15,000லாம் இருக்கும் போதுலாம் நான் நிறையா அமௌண்ட் வந்து அதில் சேவ் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு ஆவரேஜ் அமௌண்ட்டுங்கிறதே எனக்கு வந்து கிட்டத்தட்ட 14,800 அந்த மாதிரி தான் காமிச்சது. பட்டு அவங்கக்கிட்ட கால் பண்ணி கேட்டப்போ என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் அமௌண்ட்டாக தான் கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னாங்க. ஸோ எனக்கு வந்து 1 கிராம் 714 மில்லிகிராம் சேர்ந்துருந்தது. கிட்டத்தட்ட நான் 24,600 ருபீஸ் வந்து சேர்த்து வச்சுருந்தேங்க. ஸோ இதை வந்து நேற்று மார்க்கெட் ரேட்டுக்கு கால்குலேட் பண்ணுறப்போ எனக்கு வந்து 1 கிராம் 800 மில்லிகிராம் கிட்ட சேர்ந்துருந்தது. ஸோ அந்த கிராம்ஸ் வந்து நான் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நேற்று ஈவினிங் வந்து ஒரு 7:30க்கு மேலே தான் பக்கத்தில் எனக்கு வலசரவாக்கம் ஜிஆர்டி தான் பக்கமாக இருக்கும். ஸோ அங்கே தான் போயிருந்தேன். நான் பயங்கர கூட்டங்க கடையில். அதாவது நிறையா பேர் சிட் ஸ்கீமே வந்து ஒரு 7th மந்த் 8th மந்தில் வந்து க்ளோஸ் பண்ணி நேற்று நிறைய பேர் வந்து நகை எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதாவது நம்ம சிட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கே ஒரு பெரிய க்யூலாம் நின்றுச்சு. ஒரு காயினை வாங்கிட்டு வர்றதுக்கு எனக்கு ஒரு 1.5 hours கிட்ட ஆயிடுச்சுங்க. ஸோ அவங்க என்ன சொன்னாங்க, நான் ஃபஸ்ட்டு இந்த பிரான்ச்சில் வந்து நீங்கள் தான் க்ளோஸ் பண்ணுறீங்க, ஸோ க்ளோசிங் ப்ரொசீஜருக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப் டு 2 கிராம்ஸ் வரையும் நான் சேர்க்கணும்னு நினச்சிருந்தேங்க. அப்போ அப் டு 2 கிராம்ஸ் வரையும் நான் வந்து இன்னும் ஒரு 1 மந்த்துக்குள்ளே சேர்க்கணும். அதாவது 120 டேஸ் முடிகிறதுக்குள்ளே நான் சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணியிருந்தேன். பட்டு அப்படி சேர்த்தாலுமே என்னோடய ஆவரேஜ் ரேட் வந்து ஒரு 14,500க்கு கம்மியே ஆகாது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கு போய் எடுக்க போயிருந்தேன்னா இன்னும் எனக்கு ஒரு 600 to 700 ருபீஸ் வந்து ப்ராஃபிட்டாக தான் கிடச்சிருக்கும். எனிவே எனக்கு வந்து சிட்டு முடிஞ்சு நான் க்ளோஸ் பண்ணி எடுக்கிறத விட இன்றைக்கி எடுத்தது எனக்கு ஒரு ப்ராஃபிட்டாக எனக்கு தோணுச்சுங்க. இவங்க கிட்டே போட்டிருக்க சிட் ஸ்கீமுக்குமே நம்ம வந்து அமௌண்ட் பேஸ்டாகவும் டிடெக்ட் பண்ணிக்கலாம், கிராம் பேஸ்டாகவும் டிடெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நேற்று மார்க்கெட் ரேட் வந்து சடனாக குறைஞ்சனால இப்போ லாஸ்ட்டாக ஒரு 2 months வந்து நிறைய பேர் வந்து அதிகமான ரேட் இருக்கும் போதெல்லாம் கட்டியிருப்பாங்க போல். ஸோ நேற்று வந்து கிராமுக்கு பார்க்கும் போதில் கம்மியாக இருக்குது, நிறையா கிராம்ஸ் வந்து அக்கமுலேட் ஆகுது அமௌண்ட்டுக்கு அப்படிங்கிறப்ப நிறைய பேர் வந்து சிட்டை வந்து க்ளோஸ் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த இன்ஸ்டா கோல்டை நான் வந்து மிடில்லே வந்து க்ளோஸ் பண்ணனால எனக்கு என்ன மாதிரி பெனிஃபிட் வந்து கிடச்சது, இதுக்கு கிஃப்ட்லாம் எதுவும் கொடுக்கலங்க. ஸோ இதோடைய லாங் வீடியோ வந்து மண்டே வரும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடர்ந்து வந்துகிட்டே தாங்க இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.